ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து குழந்தைங்களோட எல்லா ஃபுட்லேயும் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து கொடுங்க. நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும். இப்போ நெய் வந்து நல்லா உருகனோட இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சூஜி வந்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துட்டு இதை வந்து நெய்லேயே நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நெய்யில் வந்து இதை வறுத்து செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த ரவா வந்து நல்லா நெய்யில் வறுபட்ட உடனே இது கூட இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை வந்து நல்லா வேகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகட்டும். இந்த ஃபுட்டு வந்து டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து தாராளமாக செய்து கொடுத்துடலாம் குழந்தைக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இது கூட நான் ஆப்பிள் வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4-5 துண்டு ஆப்பிள் வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த ரவா கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால சில குழந்தைங்களுக்கு, எல்லா குழந்தைங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் வந்து சளி பிடிக்காது. ஒரு சில குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் கூட வந்து நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது. ஏன்னா அதை நம்ம வந்து நல்லா குக் பண்ணி தானே கொடுக்குறோம். இப்போது இந்த ரவா ஆப்பிள் ரெண்டையுமே வந்து நல்லா இப்போது இது கூட நான் நட்ஸ் பவுடர் இல்லைனா பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடர் இருந்தால் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பாதாம் பவுடர் இருந்தால் பாதாம் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்தால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ரவா வறுக்கும் போதே ஒரு ஏலக்காயும் சேர்த்து வறுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து கற்கண்டு பவுடர் வந்து வச்சுருக்கேன். அதை ஆல்ரெடி வந்து ஏலக்காய் கூட அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது கற்கண்டு பவுடரும் ஏலக்காயும் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பசும்பால் இல்லைனா தேங்காய்ப்பால் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பசும்பால் தேங்காய்ப்பால் கொடுத்து பழக்காத குழந்தைங்களுக்கு இது மட்டுமே போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவை. இப்போது நான் இது கூட காய்ச்சின பசும்பால் வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பசும்பால் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆப்பிள் வந்து ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கும். அது கூட வந்து நம்ம பாலையும் சேர்க்கும்போது அது திரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பசும்பால், நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் வந்து நெய், ஆப்பிள் எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லா கொழுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பேபி ஃபுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் சாதம் கேரட் கிச்சடி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான உடனே இதில் ஒரு 4 ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து சாப்பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். இந்த ஜீரகம் நல்லா பொரியட்டும். இந்த ஜீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2-3 பீஸ் ஆனியன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து கேரட் இந்த மாதிரி வந்து கேரட் சாதமாக செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப சத்தான சாதம். இந்த ஆனியன் அதுக்கப்புறம் இந்த ஜீரகம் எல்லாமே வந்து நல்லா வதங்கின உடனே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து இந்த கேரட் சாதத்துக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குட்டி சைஸ் தக்காளி இல்லைனா ஒரு ஹாஃப் தக்காளி சேர்த்தீங்க அப்படின்னா போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட நான் ஒரு குட்டி சைஸ் கேரட் நல்லா துருவி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி கேரட் எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கேரட் அப்படியே போட்டோம் அப்படின்னா அதுவும் குக்கரில் வேகிறதுனால குயிக்காகவே வெந்துடும். நான் இன்னைக்கு வந்து துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாதமாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளி கேரட் எல்லாமே நல்லா வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டுமே வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மூங் தால் இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லாவே வதக்கி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்தாதான் சாதம் வந்து ரொம்பவே குழைவா வரும். அதனால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர், உங்கள் குழந்தை காரம் சாப்பிடும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வந்து போட்டு வச்சிடலாம். எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில், லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் ரொம்பவே குழைவாக வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரொம்பவே குழைவான கேரட் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தை அப்படின்னா இது வந்து நல்லா கரண்டிலேயே மசிச்சுட்டு அப்படியே வந்து கொடுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற குழந்தை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தை என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அழகாக வந்து நீங்கள் மதிய உணவாகவோ இல்லை இரவு உணவாகவோ தாராளமாக கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பேபியோட ஹெல்தியான ஃபுட் செய்யறதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரோக்கன் வீட் கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு மூங் தால் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் கழுவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே வந்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கழுவுன ப்ரோக்கன் வீட் பாசிப்பருப்பு கூட மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகின உடனே இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 4-5 ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பும் ப்ரோக்கன் வீட்டும் அதை வந்து
சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் கேரட் வந்து ஒரு 2 துண்டு நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நைட்டு டின்னருக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நைட்டு வந்து குழந்தைங்க பசிக்காமல் நல்லா நிம்மதியாகவும் தூங்குவாங்க. இப்போ இது எல்லாமே குக் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா லைட்டாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து பெப்பர் தூள் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகட்டும். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிரும். அந்த பருப்பு ப்ரோக்கன் வீட் எல்லாமே நல்லா வெந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு இது வந்து நல்லா மசிச்சிருங்க. அவங்க குழந்தை வந்து மிக்சியில் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துட்டு 1 or 2 பல்ஸ் விட்டு கூட கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே சுவையான ப்ரோக்கன் வீட் கேரட் கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.